அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். நவ கிரகங்களில் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய 2024 ஆண்டு மே 1 அதாவது சித்திரை 18 மதியம் 12:59 மணிக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது வீடான ரிஷப மனைக்கு பெயர்ச்சியாக இருக்கார். இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா 5ஆம் பார்வையா கன்னிராசியையும் தன்னுடைய 7ஆம் பார்வையா சமசப்தம பார்வையா விருச்சக மனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா 9ஆம் பார்வையா மகர மனையையும் பார்க்கிறார். இதுவரைக்கும் கிருத்திகை 1ஆம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில இருக்கும் கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கார். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துக்கும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துக்கு இப்போ பெயர்ச்சியாக இருக்கார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்துல குரு பகவான் அமர்வது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். கடந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் சுகஸ்தானத்துல இருந்தாலும் பெருசா நற்பலன்களை கொடுத்திருக்க மாட்டாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா சில காலம் ராகு பகவான் குருவோட சேர்க்கை பெற்று குரு பகவானுடைய பலத்தை முற்றிலுமா குறைச்சிக்கிட்டு இருந்தாருங்கிறதுனால குரு கொடுக்க வேண்டிய எந்த நற்பலன்களையும் உங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கலங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறமா குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சு மீண்டும் பெருசா நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கல. கடந்த காலகட்டங்கள்ல நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கறதுல தடங்கல்கள் உண்டாகி இருக்கலாம். கடந்த காலகட்டங்கள்ல செய்யாத தப்புக்கு வீண் பழி சொல் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு கடன்கிற விஷயம் தலைக்கு மேல போயிருக்கும். வருமானம் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். ஏதோ கொஞ்சமா பணம் வந்தாலுமே அந்த பணத்தை பெருசா நம்மளால சேர்த்து பிடிச்சி வைக்க முடியாம கடன் கட்டுறதுக்கே வர பணம் எல்லாம் கரெக்டா போறது. ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலுமே நம்ம கண்ணில் பார்க்க முடியல. ஒரு 2 நாள் வச்சு நம்ம கண்ணில் நம்ம சம்பாதிச்ச பணம்னு பார்க்க முடியாம வந்த உடனே பணம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாம இஎம்ஐ ஒரு பக்கம், வீட்டு வாடகை ஒரு பக்கம்னு பிச்சுட்டு போயிடும். கடன்கிற விஷயம் தான் கடந்த காலகட்டங்கள்ல மகர ராசி என்பவர்களுக்கு அதிகமா படுத்தி எடுத்திருக்கும். அதே மாதிரி உடல் நல தொந்தரவுகளும் நிறைய பேருக்கு அதிகமாவே கொடுத்திருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் என்னதான் முயற்சி எடுத்தாலுமே பெருசா அதுல வெற்றி இல்லை. புதுசா நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன பண்ணாலுமே பெருசா வெற்றி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ப்ரொஃபஷனலா இருந்தாலுமே உங்க ஃபீல்டுல உங்களால பெருசா ஜெயிக்க முடியல. பெரிய அளவுல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வளர்ச்சி காண முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும். குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சாலுமே குடும்ப உறுப்பினர்களே உங்களை பெருசா புரிஞ்சுக்காம பேசுறது, வெளியிடத்திலையும் மரியாதை இல்லை, வீட்லயும் மரியாதை இல்லை, பணியிடத்திலையும் மரியாதை இல்லை. இப்படியே ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப அலைச்சலான சூழலை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எங்க போனாலுமே அலைச்சல்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வேலை பளு அதிகரிச்சிருக்கிறது, மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடுகள், சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடுகள், வீட்லையும் கருத்து வேறுபாடு, இப்படியே தான் நிறைய பேருக்கு வாழ்க்கை போயிருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆக போகுதுங்கிறது தான் உண்மை. மகர ராசி அன்பர்களுக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துல குரு பகவான் அமர்ந்து நிறைய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்குவார். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம். இங்க குழந்தை காரகனான குரு பகவானே அமர்வது அவ்வளவு விசேஷம். குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் அகலும், குழந்தைகளால அனுகூலம் உண்டாகும். அதே மாதிரி
நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் கைகூடி வரும். ஏன்னா காதல் ஸ்தானமும் இதுவேதான். ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். ஒரு சிலர் நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்க பெற்றோர்கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு, சொன்னா ஏதாவது பண்ணிடுவாங்களோ, பிரிச்சு விட்டுருவாங்களோ, இந்த மாதிரியான பயம் இருக்குங்கிறவங்க இந்த காலகட்டத்துல உங்க குலதெய்வத்தை வணங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பெற்றோர்கள் கிட்ட சொல்லி பாருங்க. அவசியம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பேசி திருமணம் நல்லபடியா பண்ணி வைப்பாங்க. காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சக்சஸ் ஆகும். குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும். உறவினர்களோடு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும். நிறைய பேருக்கு அங்காளி பங்காளி வகையில சண்டை சச்சரவுகள் இருக்கு. உங்க தந்தை வழி உறவினர்களோட சண்டை சச்சரவுகள் இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்கு, நீண்ட காலமா பிரிஞ்சு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல எல்லாரும் பேசி ஒன்றிணையக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். அங்காளி பங்காளி வகையில இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி எல்லாரும் ஒன்றிணைந்து எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. தாய்மாமன் வழியில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு. தாய்மாமன் வழியில உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு எல்லாம் பிரமாதமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 5ஆம் பாவகம். நிறைய பேருக்கு நீண்ட காலமா பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணா நிச்சயம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதியும் இதே குரு பகவான் தான். அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி 5ஆம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால உங்க முயற்சியினால, சுய முயற்சியினால முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ வழிபாட்டுல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல ஆர்வம் அதிகரிக்கும். அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, ஆன்மீக யாத்திரை சென்று வரக்கூடிய அமைப்பு, நிறைய இறை வழிபாட்டுல மனம் ஈடுபடும். அதே மாதிரி கும்பாபிஷேகம், பூஜை, புனஸ்காரங்கள் இதெல்லாம் அடிக்கடி கலந்துக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆசை, பெரியவர்களுடைய ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி அதே குரு பகவான்ங்கிறதுனால உங்க முயற்சியினால எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இளைய சகோதர ஸ்தானமும் இதுவேதான். இளைய சகோதர வகையில இதுவரைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி இளைய சகோதர உறவுகளால அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு, அவங்களோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, சொல்லிக் கொடுக்கறது, போதனை பண்றது, வக்கீல், நீதிபதி, வழக்கறிஞர், பேங்க் செக்டார்ல ஒர்க் பண்றவங்க, கருவூலத்துல ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபங்கள் கூடும். மிகவும் சாதகமான முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல குழந்தைகளுக்கு படிப்புல ஒரு ஆர்வம் இல்லாம இருந்தது. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைங்க கூட கொஞ்சம் டல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெருசா ஆர்வம் இல்லாம தேவையில்லாத கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களால படிப்புல ஆர்வம் இல்லாம இருந்தாங்க. அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல படிப்பு குழந்தைகளுக்கு நல்லாவே இருக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமா இருக்கும். ஜீவசமாதி வழிபாடு இந்த காலகட்டத்துல நிறைய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி ஜீவசமாதி வழிபாடு பண்ண முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி பாக்கிய தந்தை ஸ்தானமான 9ஆம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையாவும், அதே மாதிரி லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையாவும், உங்க லக்ன பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையாவும் பார்க்கறது இன்னமும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நீண்ட காலமா திருமணம் ஆகல, நீண்ட காலமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண்ணோ ஆணோ உங்களுக்கு கிடைக்கல, அப்படியே கிடைச்சாலுமே திருமண தேதி வச்சா கூட தள்ளி போயிட்டே இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமணம் கைகூடி வரும். திருமண பாக்கியம் கனவா இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சாதகமாகும். தொழில் பாக்கியமா இருக்கட்டும், சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் பெருகும். எடுக்கிற முயற்சியில வெற்றி கிடைக்கும். என்ன தொழில் செஞ்சாலும் சரி, நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கீங்கனாலும் சரி, உங்க ஃபீல்டுல உங்களுக்கு நிச்சயமா நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, தொழில் பண்றீங்க, ஓன் பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமா லாபங்கள் இந்த காலகட்டத்துல கண்கூடா நீங்க பார்க்கிற அளவுக்கு நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி உங்க லக்ன பாவகத்தையே குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். இதுவரைக்கும் நீங்க சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா கூட சுறுசுறுப்பா இந்த காலகட்டத்துல செயல்படக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, உத்வேகம் அதிகரிக்கும். உங்க செயல், சிந்தனை, எண்ண ஓட்டங்கள் எல்லாமே ஈடேறும். ஆனாலுமே உங்க விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அதே குரு
குரு பகவான் தாங்கிற காரணத்தினால ஒரு சில தொந்தரவுகளையும் உங்களுக்கு கொடுப்பார். அது என்னென்னங்கிறத இப்ப பார்க்கலாம். என்னன்னா, விரையாதிபதி இந்த குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால குழந்தைகளுக்கு சில நேரங்கள்ல உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதே மாதிரி சில நேரங்கள்ல மன போராட்டங்களை கொடுக்கும். முடிவெடுக்கிற திறன்ல சில நேரங்கள்ல ஒரு குழப்ப நிலையை உண்டாக்கும். அதே மாதிரி நம்ம தான் உலகத்திலேயே நிறைய கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஒரு சிலருக்கு மனசுல வரும். அது உண்மை கிடையாது. ஆனா உங்க மன பிரம்மையா தான் இருக்கும். உங்க மனசு அப்படி கற்பனை பண்ணிக்கும். குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. மற்றபடி குரு பகவான் கிட்டத்தட்ட 90% அளவுக்கு சூப்பரான சுப பலன்களை தான் கொடுக்க போறாருங்கிறது தான் உண்மை. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா, அன்னதானம் பண்றது விசேஷம். குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை எளிய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது, அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம். அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருஹோரை நேரத்துல, வியாழக்கிழமை குருஹோரை நேரம் பாத்தீங்கன்னா காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 குருஹோரை வரும். இந்த குருஹோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து, கொண்டை கடலை மாலை சாற்றி, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.